ஸோ, இந்த வீடியோல நம்ம முழு எண், மிதக்கம் எண் என்னன்னு பார்ப்போம். ஸோ, அதுக்கு வந்து முதல்ல இது டெர்மினல் இது. ஜெட்ல வர்றதே தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ, இது வந்து ஜெட்லயே இருக்கு. ஸோ, இங்க அடிச்சீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஸோ, அதுதான். இதுல வந்து நம்ம ரிப்பல் வந்து போடுவோம் ஃபர்ஸ்ட். கண்ட்ரோல் எல் போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம். ஸோ, இப்போ வந்து யுவி ரன் பைத்தான் போட்டோம்னா நம்மளுக்கு பைத்தான் ரிப்பல் கிடைச்சிடும். அதாவது ரீட் எவாலுவேட் பிரிண்ட் லூப். ஓகேங்களா? ஸோ, அப்படின்னு. ஸோ, இப்போ நம்ம வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கணும்னா, இது முழு எண். அதாவது ஒரு ஒரு முழு எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து இன்டிஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இந்த கிளாஸ் இன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இத பத்திலாம் மறந்துடுங்க. இந்த கிளாஸ் இப்படிலாம் இருக்கும். இத மட்டும் கவனிங்க. இன்ட் அப்படின்னு. ரைட்? இப்போ 5.1 ஆர் 5.5 அத புள்ளி இருக்கிறது எது எது இருந்தாலும் வந்து அது மிதக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5.6ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வந்து மிதக்கும் எண் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இது வந்து உள்ள எப்படி ஸ்டோர் ஆகும்னா, 0.56 அப்படின்னு தான் ஸ்டோர் ஆகும். இன்டூ 10 பவர் 0 அப்படின்னு தான் வந்து ஸ்டோர் ஆகும். சாரி, இன்டூ 10 பவர் 1 அப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து இது நீங்க பாருங்க. ஸோ இது இந்த மாதிரி தருது. பட் இதை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இது பேர் வந்து மேன்டிசான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. மேன்டிசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் எனக்கு கரெக்ட்டா புரியாது. இது பேர் வந்து எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்போ பாருங்க லைக் ஓகே ஒரு 4 மேன்டிஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இதுல வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது வந்து நம்ம 1, 2, 3, 4 அந்த மாரி வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதாவது 0.1234 அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ, அப்படின்னு ரைட். ஆர் லோவஸ்ட் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது ஆஃப்கோர்ஸ் லைக் 0001 இந்த மாரி ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஆர் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் 10 பவர் 0 அப்படின்னு நான் போட்டேன்னா இதுதான் 0.1234 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து இப்போ ஒரே ஒரு டிஜிட் தான் வந்து எக்ஸ்போனன்ட்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 9ன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்களேன் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு ஸ்டோர் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் வேல்யூ வந்து இவ்வளோ தான் இருக்கும். பட் மீதி வந்து ஜீரோஸ் தான் வரும். இல்லை பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி வந்து நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ, இந்த புள்ளி வந்து ஓகே இந்த எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுனால இந்த புள்ளி வந்து மிதக்கும். ஓகேங்களா? இப்ப நான் 2ன்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 12.34. இப்போ 1ன்னு போட்டேன்னா 1.234. ஓகேங்களா? இப்போ வந்து 3ன்னு போட்டேன்னா ஓகே. இது இப்போ வந்து நான் 4ன்னு போட்டேன்னா இத பத்தி வந்து மறந்துடுங்க. இப்போதைக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கண்டுக்காதீங்க. ஏன் இது வந்து 0.399 அப்படிலாம் வருதுன்னு வந்து மறந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4ன்னு போட்டோம்னா 1, 2, 3, 4 ஓகேங்களா? ஸோ அப்படின்றது. ஸோ இந்த மாரி இது வர்றதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் படிச்சா தான் நமக்கு சரிப்பட்டு வரும். ஓகேங்களா? ஏன் இந்த மாரி வந்து ரெப்ரசன்டேஷன் வருது? ஏன் அக்யூரேட்டா வந்து வரமாட்டேன்து? அந்த மாரி வந்து இது வரும். ஸோ, இது வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னா, நீங்க வந்து எக்ஸ்போனன்ட் வந்து 4ன்னு போடுவீங்க. ஸோ, இந்த புள்ளி வந்து இங்கேயும் அங்கேயும் மிதக்கிறதுனால, நீங்க வந்து அத ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ, பட் மேன்டிஸா எக்ஸ்போனன்ட் என்னன்னு நம்ப கேட்போமே ரைட்? இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேன்டிஸா? வை தே கேவ் தட் நேம்? இதுவே கேட்போம். எல்எல்எம் கிட்டயே கேட்போம். ஓகேங்களா? ஸோ அதுவே சொல்லிட்டோம். அது சொன்னா புரிஞ்சுக்க வேண்டியது தானே. ஓகேங்களா? ஸோ மேன்டிஸ் ஆர் மோர் ஃப்ரீக்வென்ட்லி கால்ட் அஸ் தி சிக்னிஃபிகன்ட். ஓகே. சிக்னிஃபிகன்ட். ஓகே. இதுதான் வந்து ஒரு முக்கியத்துவம். ஓகேங்களா? முக்கியத்துவம் பெற நம்பர் வந்து இதுதான். ரைட். Why it's called the name is derived from Latin word mantissa. ஓகேங்களா? which historically means மேக் வெயிட். ஓகே. இதுதான் வந்து வெயிட். ஓகேங்களா? ஸோ லாட்டின் வேர்ட் வந்து மேன்டிஸா. ஆக்சுவலா நீங்க கணினி பத்தி படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் அதோடைய வரலாறும் படிச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படின்னு ரைட். ஸோ ஓகே. இப்போ வந்து எக்ஸ்போனன்ட். வாட் அபௌட் எக்ஸ்போனன்ட்? எக்ஸ்போனன்ட் ஓகேங்களா? ஸோ ஓகே. இதே மாரி வந்து எக்ஸ்போனன்ட்க்கு வந்து சொல்லுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இன் கோரிலேஷன் ஓகே. ஓகே. The exponent is a component determined okay scale uh, from where does this word come from? So
இப்ப மேன்டிஸானா வந்து நம்மளுக்கு லத்தீன்ல வந்து வெயிட் தரா மாரி அப்படின்னு ஒரு 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 அர்த்தம் தரா மாரி வந்து நம்மளுக்கு புரிஞ்சுச்சு இல்லைங்களா? ரைட். மீன்ஸ் லட்டின் வேர்ட் வேர்ட் நோ, நோ. ஆ ஓகே. ஆம், ஓகே. இது திருப்பி மேன்டிஸாக்கே தருது. இருங்க நான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். ம். இதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸ்போனன்ட் ஓகேங்களா? ஸோ முக்காவாசி வந்து நீங்க இப்ப எல்எல்எம்ஸ் நீங்க கேட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா இந்த மாரி வீடியோஸ்லாம் வந்து நீங்க எப்ப பார்க்கலாம்னா, ஓகே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, நீங்க கத்துக்கணும் அந்த மாரிலாம். ஓகேங்களா? ஸோ லாட்டின் ரூட்ஸ் ஃபார்ம் ஃப்ரை எக்ஸ் மீனிங் அவுட். மீனிங் டு புட் பிளேஸ். ஓகே. இதோ இங்க பாருங்க. டூ பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாரி. ஸோ அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிய வந்து எங்க பிளேஸ் பண்ணணும்னு தான் வந்து இந்த எக்ஸ்போனன்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு வேளை இந்த 9 இடத்த தள்ளி பிளேஸ் பண்ணலாம். ஆர் முதல் இடத்துல வைக்கலாம். அதோ இந்த 0 போட்டா மாரி. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த மாரி ரைட். ஒரு வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ டூ பிளேஸ் அதுதான் வந்து எக்ஸ்போனன்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு. ஆ ஆனா இதுல வந்து நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல நெனைக்கிறேன். இப்போ வந்து நீங்க என்ன ஒரு ஆப்பரேஷன் நீங்க பண்ணாலும், ஸோ இது வந்து இன்னொரு ஸ்பேஸ் விட்டுறேன். இப்போ நீங்க இந்த மாரி வந்து 5 + 6 அப்படின்னு பண்ணீங்கன்னா, இதுவும் வந்து இன்டிஜர் தான். நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். டைப் 5 + 6 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து 5 + 6 எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டிஜர்ன்னு காட்டும். ஆனா, நீங்க வந்து இந்த மாரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.0 + 6 அப்படின்னு போட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து ஃப்ளோட் தான். ஸோ நீங்க என்ன ஆப்பரேஷன் போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி. ஓகே. ஸோ இது வந்து எப்பவுமே வந்து இந்த ஃப்ளோட்டிங் தான். ஏன்னா ஃப்ளோட்டிங் தான் வந்து ஒரு ஒரு வாட் டு சே அதிக வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ற நம்பர் மாரி. அதனால ஆ இது வந்து இது கம்ப்யூட்டர் உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டர்ல வந்து இந்த இன்டிஜருக்கு வந்து ஸ்பேஸ் கம்மி, ஃப்ளோட்க்கு வந்து ஸ்பேஸ் அதிகம். ஸோ ஒரு வேள ஒரு பெரிய நம்பர ஆட் பண்ணியோ, மல்டிப்ளை பண்ணியோ, ஒரு வேற ஏதோ பண்ணியோ, ஆ இந்த இன்டிஜர் ஸ்பேஸோட வந்து அதிகமா போயிடுச்சுன்னா தப்பாயிடும். அதனால வந்து இது எப்பவுமே வந்து ஒரு ஃப்ளோட்டும், இன்டிஜரும் எந்த ஆப்பரேஷன் பண்ணாலும், இது வந்து ஃபைனலா வந்து இதுக்கு தான் வரும். அது பேர் என்னது? ஒரு ஃப்ளோட்டா தான் வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதாவது மிதக்கும் எண்ணா தான் வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. நீங்க என்ன ஆப்பரேஷன் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுங்க. இப்போதைக்கு நான் சும்மா ப்ளஸ் காமிச்சிருக்கேன். நீங்க வேணா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. மைனஸு ஆ எது வேணாலும் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ 5.0 இப்போ ஸ்டார் 6 இது வந்து பவர் அடுக்கு. ஓகேங்களா? அந்த மாரி போட்டு பார்த்தா இது. ஓகேங்களா? ஆனா இதுவும் பார்த்தீங்கன்னா, டைப்ன்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இதுவா தான் வரும். ஃப்ளோட் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதுதாங்க. லைக் அந்த மிதக்கும் அப்புறம் முழு எண்களுடைய முழு எண்கள் கத்தி. ஓகேங்களா? ஸோ யாஹ்! ஆம், ஸோ இந்த வீடியோவை கண்டமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை வணக்கம்.